கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்த கெப்ரதொட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாக்யா என்பவர் தளி காவல் நிலையத்தில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி புகார் ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா, தனது கணவரான சாமப்பா என்பவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி முதல் காணவில்லை என குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதை பார்த்த போலீசார் 10 நாட்களாக எங்கு போயிருந்தார், ஏன் இவ்வளவு நாளாக புகார் கொடுக்கவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை பாக்யாவிடம் எழுப்பியிருக்காங்க. என்ன சொல்வதென்று தெரியாமல் திருதிருவென முழித்த பாக்யாவிடம் பெண் போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. மேலும் அவரது செல்போன் எண்ணை வைத்து யார் யாரிடம் அதிகம் பேசியுள்ளார் என்ற தகவலையும் எடுத்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, வணக்கப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவருடன் அடிக்கடி நீண்ட நேரம் பேசி வந்தது தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து அவரை பிடித்து இருவரையும் ஒன்றாக வைத்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள கெப்ரதொட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான சாமப்பா. இவர் பார்த்தீங்கன்னா, கூலி தொழிலாளியான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாக்யா என்கிற 32 வயது பெண்ணுக்கும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி 2 மகன்கள் 1 மகளும் இருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே வணக்கப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பால்ராஜுக்கு சொந்தமான அகலக்கோட்டையில் உள்ள நர்சரி பண்ணையில் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. அப்போது கூலி மட்டுமின்றி பாக்யாவுக்கு குடும்ப செலவிற்கு அவ்வப்போது கூடுதலாக பணத்தை பால்ராஜ் கொடுத்து வந்திருக்காரு. பிறகு இவர்களுக்கிடையே திருமணத்துக்கு மீறிய உறவும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில சாமப்பா இல்லாத நேரங்களில் நர்சரி பண்ணையிலேயே பாக்யாவும் பால்ராஜும் தனிமையில் இருந்தும் வந்திருக்காங்க. சாமப்பாவுக்கு அதே நர்சரி பண்ணையில் வேலை செய்து வந்ததால் அவர்களது தனிமைக்கு பெரிதும் இடையூறாக இருந்திருக்கு. இதனால் பாக்யாவும் பால்ராஜும் சேர்ந்து சாமப்பாவை தீர்த்து கட்ட முடிவும் எடுத்திருக்காங்க. ஆனால் எப்படி தீர்த்து கட்டுவது, இங்கு கொலை செய்தால் தெரிந்துவிடும், அதுவும் நமக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் யாரிடமாவது பணத்தை கொடுத்து கொலை செய்ய ஏற்பாடு செய்யலாம் என இருவரும் சேர்ந்து மாஸ்டர் பிளானும் போட்டிருக்காங்க. அதன்படி மஞ்சகிரி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசனை அழைத்து, இன்னும் 10 நாட்களில் உனக்கு கல்யாணமோ, பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், அதனால் உனக்கு ஒரு வேலை தருகிறேன், முடிச்சு கொடு என பால்ராஜ் கூறியிருக்காங்க. அதற்கு சீனிவாசனும் என்ன வேலை என கேட்க, பால்ராஜ் சாமப்பா என்பவரை கொலை செய்துவிடு, 2.5 லட்சம் ரூபாய் தருவேன் என பேசியிருக்காங்க. பண கஷ்டத்தில் இருந்தாலும் திருமணத்திற்கு சில நாட்களே இருந்ததாலும் சீனிவாசன் சரி என ஒப்புக்கொண்டதுடன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனது நண்பர் ஒருவரையும் துணைக்கு அழைத்துக் கொள்வேன் என கூறியிருக்காங்க. பால்ராஜும் நீ யாரையாவது சேர்த்துக்கா என கூறி 2.5 லட்சம் ரூபாயை பணமாக கொடுத்திருக்காங்க. பணத்தை வாங்கி மஞ்சகிரி சீனிவாசன் தனது நண்பரான கெப்ரதொட்டி கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு சீனிவாசனை அழைத்து 2.5 லட்சத்தில் 1,30,000 ரூபாய் தந்துவிட்டு நடந்தவற்றை கூறியிருக்காங்க. பின்னர் இருவரும் மது அருந்திவிட்டு எப்படி கொலை செய்வது, எங்கு கொலை செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த போது மஞ்சகிரி சீனிவாசன், நாம் சாமப்பாவை கொலை செய்ய வேண்டாம், கொலை செய்தால் எப்படியும் மாட்டிக்கொள்வோம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேறு இருக்கு, இந்த சமயத்தில் ஏதாவது நடந்தால் ரொம்ப கேவலமாகிவிடும், அதனால் சாமப்பாவை அழைத்து கொண்டு கர்நாடக மாநிலத்தில் எங்காவது 3 மாதம் விட்டு விடலாம், அதன் பிறகு வந்தாலும் பிரச்சனை இருக்காது, பணம் திரும்பி கேட்க முடியாது என பேசி முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில் நவம்பர் 20ஆம் தேதி கெப்ரதொட்டியில் இருந்து சாமப்பாவும் அதே பகுதியைச் சேர்ந்த நாகமணியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்திருக்காங்க. அவர்களை இருவரையும் அழைத்த இரு சீனிவாசன்களும், எனக்கு தெரிந்த இடத்தில் வேலை உள்ளது, கூலி அதிகமாக வாங்கி தருவேன், வா போகலாம் என அழைத்திருக்காங்க. ஆனால் நாகமணி வருவதில்லை என கூறியிருக்காங்க. அதற்கு நாகமணிக்கு மட்டும் ஒரு பீர் வாங்கி கொடுத்து காரிலேயே அழைத்து சென்று கெப்ரதொட்டி கிராமத்தில் இறக்கி விட்டிருக்காங்க. பிறகு சாமப்பாவை தேனிக்கோட்டை அருகே உள்ள பெண்ணங்கூர் பகுதியில் உள்ள நர்சரி ஒன்றில் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அங்கேயே சாமப்பா வேலை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே சாமப்பாவின் உறவினர்கள் பாக்யாவிடம் சென்று எங்கு சாமப்பா என கேட்டிருக்காங்க. பாக்யாவுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறி நாட்களை கடத்தியும் வந்திருக்காங்க. பிறகு 10 நாட்களாகியும் அவரை காணாததால் உறவினர்கள் பதில் சொல்ல முடியாமல் உறவினர்களின் ஆலோசனைப்படி தளி காவல் நிலையத்தில் பாக்யா புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்த புகார் அளித்தது குறித்து தகவல் தெரிந்த சீனிவாசன்களும் பெண்ணங்கூர் பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சாமப்பாவை கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அடுத்த தாவரைக்கரை என்ற பகுதியில் உள்ள நர்சரி பண்ணைக்கு அழைத்து சென்று அங்கு வேலைக்கு சேர்த்ததாகவும், பின்னர் அனைத்து நாடகமும் அம்பலமானதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பின்னர் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கிருந்த சாமப்பாவை மீட்டதுடன் பாக்யா, பால்ராஜ், மஞ்சகிரி சீனிவாசன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு சீனிவாசனை போலீசார் தேடியும் வராங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.